ஹலோ, நான் டாக்டர் அனிதா சிவகுமார், எம்எம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல், திருச்சி ரோட்டில் இருக்க ஹாஸ்பிட்டல். அங்கே ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நியூட்ரிஷன் இன் ப்ரெக்னென்சி. ஸோ ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்குற ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மேடம் எவ்வளோ டயட் எடுத்துக்கணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ கேலரிஸ் இருக்கணும், எந்த மாதிரியான ஃபுட்ஸில் அந்த கேலரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறது வந்து நம்ம யூஸ்வலாக டயட் அட்வைஸ்னு ஒன்று பேஷண்ட்ஸ்க்கு வரும்போதே நம்ம சொல்லுவோம். நிறைய ஆப்ஸ்டிஷியன் வந்து நிறைய டயட் சார்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த சார்ட்டில் வந்து நம்ம டயட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கேலரிஸ் எவ்வளோன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரெக்னென்சி வந்து நம்ம யூஸ்வலாக அந்த ரீப்ரடக்டிவ் ஏஜில், அதாவது 20 to 35 வயசு வரைக்கும் இருக்கிற லேடிஸ்க்கு தேவைப்படுற கேலரிஸ் வந்து 1800 2000 கேலரிஸ் வரைக்கும் நமக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரெக்னென்சின்னு வரும்போது ஃபீட்டஸ் உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறனால நம்ம மேலே வந்து ஒரு 300 கிலோ கேலரிஸ் எடுத்துக்கணும் ப்ரெக்னென்சியில். இந்த கேலரிஸ்லாம் எப்படி கூட்டிக்கணும், எந்த மாதிரி வந்து வெயிட்டும் போடக்கூட அதே சமயத்தில் கேலரிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஃபுட் அதில் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி கொஞ்சம் அமௌண்ட்டில் ஃபுட் எடுத்துக்கணும். நம்ம எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அது வந்து பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். எல்லா நியூட்ரிஷன், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட் எல்லாமே சரி விகிதத்தில், மினரல்ஸ் எல்லாமே சரி விகிதத்தில் இருக்கும்போது அந்த ஃபீட்டஸ் வளரும் போது அதுக்குரிய எந்த குறைபாடும் இல்லாமல் மிஸ்கரேஜஸ் எதுவுமே இல்லாத வளரும். ஃபஸ்ட்டு உணவை எப்படி எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். மார்னிங் நம்ம யூஸ்வலாக நல்ல ஒரு ஸ்லீப் 8 to 9 hours தூங்கி எழுந்ததுக்கப்புறம் எழுந்திரிச்சோடனே நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நல்ல தண்ணி குடிக்க சொல்லுவேன். எழுந்திரிச்சோடனே 2 tumblers ஆஃப் நார்மல் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு வாக் பண்ண சொல்லுவேன். ஒரு 1/2 hour நல்லா வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் மில்க் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, மில்கில் வந்து சோப்டு ஆல்மண்ட்ஸ் 1 or 2 dates போட்டு நல்ல மில்க் ஷேக் மாதிரி பண்ண முடிஞ்சால் அதை குடிக்க சொல்லுவோம். குடித்ததுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். அதுனாலேயே நம்ம தண்ணி குடிச்சிட்ருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இது எல்லாமே கார்ப்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு புரதத்தை, ப்ரோட்டீனை அதிகப்படுத்த சொல்லுவோம். அந்த மாதிரி சாப்பிடும்போது எப்படி அதை எடுத்துக்கலாம், எப்படி இந்த பிளேட்டிங்ஸ் இருக்கணும் மார்னிங்கில் அப்படின்னா, நம்ம ஒரு 2 இட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறோம், 3 இட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் யூஸ்வலாக 4-5 சாப்பிட்டிங்கன்னா ஒரு 3 இட்லியாக குறைச்சிக்கிட்டு நிறைய சாம்பார் குறைச்சி, சாம்பாரில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, பருப்பு இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் வெஜிடபிள் சாலட்ஸ் மாதிரி எடுத்துக்க சொல்லுவோம். அது நல்லா சாப்பிட்டு திரும்ப தண்ணி குடிக்க சொல்லுவோம். ஒரு 11 o'clock வந்து சூப் எடுத்துக்க சொல்லுவோம். அதாவது ஒரு கீரை சூப், மெயினாக சிக்கன் சூப், மட்டன் சூப், மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை சூப் நிறையவே ரெக்கமெண்ட் பண்ணுறது, எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அது கூட வந்து ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் ஏதாவது கூட 2 எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு சர்விங்ஸ், ஒரு பவுல் ஆஃப் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மார்னிங்கில் கூட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் லஞ்ச் பிரேக்கு வரும்போது லஞ்சில் வந்து ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட். இப்போ ரைஸுக்கு நிறைய மாற்று ஃபுட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. கவுனி அரிசி வந்துருச்சு, மில்லட்ஸ், சோளம், கம்பு, ராகி இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ அந்த ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கணும். அந்த பிளேட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ரைஸ்னால் 3/4 பங்கு வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும். அதில் வந்து 2 பொரியல், ஒரு க்ரீன் ரீஃபி, மெயினாக கீரை வகைகள் நிறைய எடுத்துக்க சொல்லி டெய்லி ஒரு கீரையை, மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, எந்த கீரைனாலும் ஏதாவது ஒரு கீரை இருக்கும் கண்டிப்பாக. கூட மற்ற வெஜிடபிள்ஸ், நீர் காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸில் மெயினாக பீட்ரூட் வந்து ஒரு நல்ல இம்யூனிட்டி அதிகப்படுத்துது. குழந்தை நல்லா வளர்கிறதுக்கு, நல்ல குறைபாடு இல்லாததுக்கு நிறைய பூஸ்ட் பண்ணுற இம்யூன் சிஸ்டம் வந்து பீட்ரூட்டில் நிறையவே இருக்குது. குடமிளகா, ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், எல்லா நாட்டு காய்கறிகள், நீர் சத்து இருக்க காய்கறி நிறைய எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுவோம். தயிர் ஆர் மோர் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்க சொல்லணும். ப்ரெக்னென்சியில் வந்து ரீகன்ஸ்டேஷன் ஆகிட்டே எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அப்போது வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல், மெயினாக ஃபுட் வந்து காரம் இல்லாமல் இருக்கும். நான் ஸ்பைசி ஃபுட், அதாவது பிளாண்டாக தான் கொஞ்சம் எடுக்கணும். லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் நேப் பண்ண சொல்லுவோம். ஒரு 1/2 hour படுக்க சொல்லுவோம். ரெஸ்ட். அதுக்கப்புறம் 4 o'clock பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லுவோம். இல்லைன்னா மெயினாக அந்த சுண்டல், பயிர் வகைகள், தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, இந்த மூக்கு சுண்டல், கூட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதை எடுத்துக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour to 1 hour ப்ரெக்னென்சி எக்ஸசைசஸ் மார்னிங்கில் பண்ணாலும் சரி, ஈவினிங்கில் பண்ணாலும் சரி, அந்த எக்ஸசைசஸ் பண்ண சொல்லுவோம். ஒரு 1/2 hour வாக் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறமும் தண்ணி வந்து இதுக்குள்ளே நீங்கள் 2 to 3 liters குடிச்சிருக்கணும். நைட் ஃபுட் பார்த்தா கொஞ்சம் ஏர்லி எடுக்க சொல்லுவோம். 7:30 to 8 எடுத்துகிட்டு அதுலேயும் நம்ம வேணுங்கிறத லைட்டாக எடுத்துக்கிட்டு நிறைய வந்து
வெஜிடபிள்ஸு ஆட் பண்ணி தான் சாப்பிட சொல்லுவோம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் மில்க்கு, ஒரு 4 டேட்ஸு, ஒரு பனானா இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு படுக்கும்போது நல்லா தூங்குவீங்க. அதே சமயத்தில் கான்ஸ்டிபேஷன் அடுத்த நாள் காலையில் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸில் அவ்வளோ நியூட்ரியன்ட்ஸ், இம்யூன் சிஸ்டம், எல்லா மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கணும். க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸும் வேணுங்கிற 2-3 சர்விங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தை வந்து குறைபாடு இல்லாமல் ஒரு ஹெல்த்தி வெயிட்டோட ஒரு 3 to 3.5 kg பேபி, ரொம்ப வெயிட் போட்டாலும் டெலிவரி அப்போ உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ ஒரு அடிக்வேட் வெயிட் மெயின்டைன் பண்ண மதர் வந்து யூஸ்வலாக நம்ம சொல்கிற வெயிட், ரெக்கமெண்டட் வெயிட் வந்து 10 to 15 kg இன் ப்ரெக்னென்சி. அது திரும்பவும் ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட்டுக்கு அவங்க டெலிவரிக்கு அப்புறம் போயிடுவாங்க. இந்த மாதிரி டயட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு ஹெல்த்தி பேபியும் கிடைக்கும். மதர் இஸ் ஆல்சோ வில் பி மெயின்டைன் இன் அ குட் ஹெல்த்தி வெயிட். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வெஜிடேரியன்ஸ் என்ன பண்ணணும், கூட வந்து நான் வெஜிடேரியன்ஸில் வந்து ஃபிஷ், மட்டன், சிக்கன் இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கலாம். வெஜிடேரியன்ஸ் நல்ல ப்ரோட்டீனுக்கு வந்து பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் கூட சோயா பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் ஆட் பண்ணால் இது கொஞ்சம் பெட்டர் டயட்டாக இருக்கும். So thank you. Please follow this type of diet in your nutrition. Thank you.